வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா. டியர் லாட்ரி 18/2/2026 நேற்று நைட்டு 8 மணி ஷோவுக்கு வந்து நம்ம வந்து கெஸ்ஸிங்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் ரிசல்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா 621/68. அதாவது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பரை நம்ம பார்க்கும்போது 168 தான் நேற்று நைட்டு 8 மணியோட ரிசல்ட்டு. ஸோ நம்ம எந்த மாதிரி வின்னிங் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 டிஜிட் மேக்கிங் போர்டு நேற்று நைட் 8 மணிக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக ஒரு 3 டிஜிட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் வாஸ் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புது ஃபார்முலாவை நம்ம எடுத்திருந்தோம். கண்டிப்பாக எந்த மாதிரி வருதுன்னு சொல்லி தெரிலன்னு சொல்லியிருந்தோம். ஒரு ஆறுதலுக்காக நமக்கு வந்து ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் மட்டும் நமக்கு பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. சி போர்டில் வந்து 8ஆம் நம்பர் மட்டும் இந்த போர்டு பிரகாரம் நமக்கு பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா, 168 ரிசல்ட்டுக்கு இது ஒன்றும் பெரிய முன்னேற்றம் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஃபார்முலா வந்து பார்த்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நைட் 8 மணிக்கு வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது நேற்று நைட் 8 மணி ஷோக்கு ஆல் போர்டு என்ன கொடுத்துருந்தோம், 8 கொடுத்துருந்தோம். ரிசல்ட் வந்து 168க்கு நம்ம 8ஆம் நம்பர் அல்லது 9ஆம் நம்பர் இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது வரணும், இல்லை 2 நம்பரே வரணும் நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஹிட் ஆகும். ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறேன் அப்படின்னு ஒரு உறுதியாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் புது ஃபார்முலா எடுத்திருந்தேன், அதை வச்சு நான் சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி எனக்கு 8ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து கை கொடுத்துருக்குது. சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது. ஏன்னா ஒரு ஃபார்முலா ஃபெயில் ஆகும்போது நம்ம புதுசாக ஒரு ஃபார்முலா எடுக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு நம்பராவது நம்ம டார்கெட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நினைக்கி நேற்று நைட் 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்தது. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கிடைச்சது. நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்பினேன். ஓகே நண்பர்களே, ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஆல் போர்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டு டெய்லியுமே பாஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிங்கிள் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது நேற்று நைட் 8 மணிக்கு நடந்த ஷோவுக்கு நம்ம சிங்கிள் நம்பர் என்ன கொடுத்துருந்தோம், 8 தான் கொடுத்துருந்தேன். 8 கொடுத்துட்டு உங்களை ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 8 தான் வரணும். ஏன்னா நேற்று நைட் வந்து 818 ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு 8 உள்ளே வரணும். நம்மளோட ஃபார்முலாவில் 8ஆம் நம்பர் தான் அதிகப்படியான கணக்கில் வருது. ஒரு 8ஆவது உள்ளே இறங்கியே தீரும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக இது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மிஷினோட அல்காரிதம் உங்களுக்கு எழுதி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 8ஆம் நம்பர் பார்த்தீங்களா கரெக்டாக நின்றுச்சு. 8ஆம் நம்பர் நான் வந்து கண்டிப்பாக வந்து நிற்க வைப்பேன் அப்படின்னு அதே மாதிரி நிற்க வச்சிட்டேன். ஓகேங்களா. நம்ம தில்லு குதுட்டா நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தில்லு குதுட்டா நமக்கு மிஷின் நமக்கு சப்போர்ட் பண்ணி பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி 168 ரிசல்ட்டுக்கு நேற்று நைட் 8 மணிக்கு சிங்கிள் போர்டில் சி போர்டில் நமக்கு 8ஆம் நம்பர் நமக்கு ஒரு மாஸ் கிட் நமக்கு கிடச்சிருக்குது. நீங்கள் வந்து சிங்கிள் போர்டில் 8ஆம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். அதாவது நேற்று நைட் 8 மணிக்கு உண்டான ஏபிபிசிஎஸ்சி கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டு 168. பிசி வந்து பார்த்தீங்கன்னா 68. நம்ம பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ வந்து பிசிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்துக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு பாருங்களேன், நம்ம எத்தனை இடத்துல டார்கெட் பண்ணியிருக்கிறோம். நம்ம டார்கெட் பண்ணதெல்லாம் தாண்டி எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு மேலே எப்படி டார்கெட் பண்ணுறேனே தெரில. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு டார்கெட் பண்ணேன். அதாவது 8ஆம் நம்பர் தான் வரும் நம்ம தெரிஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அந்த 8ஆம் நம்பர் கூட எதெல்லாம் வரும்னு சொல்லி நான் மேட்ச் பண்ண பாருங்கள். 08 80ன்னு வச்சேன், இது மிஸ் ஆகிடுச்சு. 5ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ஒரு 58 85 வரும்னு வச்சேன், அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 9ஆம் நம்பர் கூட 89 98ன்னு வச்சேன், அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 3ஆம் நம்பர் கூட 83 ஒரு 38ன்னு வச்சேன், அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், 1 2 3 4 நம்பர் நான் மேட்ச் பண்ணேன். அந்த 4 நம்பர்லையும் தப்பிச்சு இந்த 2 நம்பர் வந்துருக்கு பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து நமக்கு கால கொடுமை அப்படின்னு சொல்கிறது. முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டுமே நமக்கு வந்து பிசி எடுக்க முடியாமல் போச்சு. நம்ம போடுற எஃபர்ட் எல்லாமே இப்படி தான். ஆனால் அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம லாட்ரி பற்றி நம்ம சொல்லவே முடியாது. நம்ம என்ன தான் கணிப்பு எடுத்தாலும் அந்த மிஸ்ஸு நமக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம எடுக்கிற நம்பர் அங்கே உட்காந்தா தான் நமக்கு காசு. ஓகேங்களா. நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடச்சிருக்கு. ஸோ என்னென்னா நமக்கு வந்து பிசி வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். அதாவது நேற்று நைட்டு 8 மணி ஷோவுக்கு உண்டான ஷோவுக்கு நம்ம வந்து 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுவோம், அப்படி இல்லை 3 டிஜிட் கொடுப்போன்னு சொல்லியிருந்தோம். நேற்று தான் சொல்லியிருந்தோம் பாருங்களேன், ஏகப்பட்ட மிஸ்ஸிங். ஓகேங்களா. ஸோ பிசி நமக்கு மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 168ன்னு சொல்லி அடிச்சிருந்தாங்க. 168க்கு பிசி வந்து 68. நம்ம பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுப்போம், உங்களுக்கே தெரியும். நம்ம கொடுத்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 98 கொடுத்தோம், ஒரு 58 கொடுத்தோம், ஒரு 38 கொடுத்தோம், ஒரு 08 கொடுத்தோம். ஆனால் நம்ம 68 நம்ம கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா. ஏன்னா 68 நமக்கு 6ஆம் நம்பர் நம்ம கணக்கில் வரவே இல்லை. நான் ஒரு 9 5 3 0 தான் டார்கெட் பண்ணேன். இதில் எதுவுமே நமக்கு மேட்ச் ஆகாமல் போச்சு. பிசி நமக்கு மேட்ச் ஆகாமல் போச்சு. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வேர் தமிழா. டியர் லாட்ரி 19/2/2026 இன்றைக்கி காலையில் 1 மணி ஷோவுக்கு உண்டான கெஸ்ஸிங்ஸை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ நீங்கள் தேடாமலே மொபைலுக்கு வந்து விழுந்துடும். இல்லைன்னா நீங்கள் தேடி தான் பார்க்கணும். அதனால் அந்த ஆல் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அமுத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பளே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த 3 டிஜிட் மேக்கிங் போர்டை பார்த்துடலாம். இன்றைக்கி காலையில் 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு நம்ம 3 டிஜிட் வந்து மேக் பண்ணுறத இந்த போர்டில் தான் மேக் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இதை வச்சு நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா 3 டிஜிட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நம்மளோட ஃபார்முலாவில் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இன்றைக்கி நம்ம எந்தெந்த போர்டில் எந்த நம்பர்னு பார்த்துடலாம். ஏ போர்டில் ஒரு 6 9 4 2 ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, பி போர்டில் 4 2 6 9 ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, சி போர்டில் 2 4 9 6. ஸோ இந்த 4 நம்பருக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர். ஒருவேளை இதில் மிஸ் ஆச்சுன்னா இந்த 1ஆம் நம்பர் கூட சேர்ந்து நமக்கு வரும் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த 5 நம்பர் தான் நான் இன்றைக்கி காலையில் எனக்கு வந்து ரொம்ப ஹோப்பான நம்பர் இந்த 5 நம்பர் தான். ஸோ இதுக்குள்ளே தான் 3 டிஜிட் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறேன். நம்மளோட ஃபார்முலா பிரகாரம் எடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள். வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஒன்று 3 டிஜிட் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு பிசியாவது நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு எடுப்போம். பிசிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் பண்ணி எடுக்கிறோம். இதில் ஒரு பிசி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ உங்கள் கணக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதாங்கிறத பாருங்கள். உங்களுக்கு ஏ போர்டில் எந்த நம்பர் வருதுன்னு அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்குள்ளே ஒரு பிசி கிடைக்கணும் அப்படிங்கிறத என்னோட ஸ்ட்ராங் கெஸ்ஸிங். ஸோ இது எல்லாமே கெஸ்ஸிங்காக தான் நம்ம எடுக்கிறோம். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஆல் போர்டை பார்த்துடலாம். இன்றைக்கி காலையில் 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு ஆல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 2 தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ வந்து 4 2 நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக பாருங்கள். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற முழுசாக கேளுங்க. அதாவது வீடியோ பார்க்காம நான் பேசுகிறத கேட்காம நீங்கள் பாட்டுக்கு அப்படியே தள்ளி விட்டு நம்பர் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், எதை முக்கியமாக சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நான் பேசுகிறது முழுமையாக கவனிச்சிங்கன்னா தான் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வெறும் ஓட்டி விட்டு நம்பர் மட்டும் நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தலையும் புரியாது, வாழும் புரியாது, பெரிய பெரிய வின்னிங்களை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நான் பேசுகிறத என்னங்கிறத முதல்ல கேளுங்க. ஏன்னா புது அப்டேட் வந்தாலும் நான் வந்து வாய்ஸ் மெசேஜ் தான் சொல்லுவேன். அதனால் அது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நான் பேசுறது முழுசாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் முழுசாக வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்கள் நல்லது தான் சொல்கிறேன், அப்புறம் உங்கள் விருப்பம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நம்ம 4 கொடுத்துருக்கோம், 2 கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 2ஆம் நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த 2 நம்பருமே வரணும் அப்படின்னா 2லேருந்து 1 நம்பராவது வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு. ஸோ உங்களோட கணக்குலேயே 4ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் இருக்குது தான் சொல்லி பாருங்கள். இன்றைக்கி 1 மணி ஷோவுக்கு இந்த 4 2 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறோம். ஸோ இது உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிங்கிள் நம்பரை பார்த்துடலாம். இன்றைக்கான சிங்கிள் நம்பரை பொறுத்தவரை, அதாவது இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு சிங்கிள் நம்பர் 4 எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? ஏ போர்டில் ஒரு 4, பி போர்டில் ஒரு 4, சி போர்டில் ஒரு 4. இந்த 3 போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் நம்ம 4ஆம் நம்பரை உட்கார வைக்கணும். அதுதான் நம்மளோட திறமை. அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தா நம்ம ஃபார்முலா எடுத்துக்கிறோம். உட்கார வைப்போம். நேற்று எப்படி 8ஆம் நம்பரை உட்கார வச்சோம் இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி ஏதாவது ஒரு போர்டில் 4ஆம் நம்பரை உட்கார வைப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ராங் கெஸ்ஸிங். ஸோ நம்ம கணக்கில் இன்றைக்கி 4ஆம் நம்பர் தான் ஹீரோவாக இருக்குது. ஸோ வந்து ஏதாவது ஒரு போர்ட்லேயாவது 4ஆம் நம்பர் உட்காரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கணக்கு. ஸோ நம்ம தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம். நம்ம வந்து போர்டு மாறாமல் ஏதாவது ஒரு போர்டில் உட்காரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கணக்கு. ஸோ 4ஆம் நம்பர் இன்றைக்கி நம்ம ஹீரோவாக எடுத்துருக்கிறோம். உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எப்பயுமே லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லாட்ரி பொறுத்தவரை எப்படி வேணால் ஏமாற்றிடும். அதனால் வந்து எப்பயுமே லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா 4 நம்ம எதிர்பார்த்துட்டு டக்குன்னு 5 வந்து உட்காந்துரும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா மிஷினோட அல்காரிதம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு போட்டு காட்டுவேன். இப்போ 4ஆம் நம்பர் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும்? 4க்கு அப்புறம் ஒரு 5 இருக்குது, இங்கே வந்து உட்காந்துரும். இல்லைன்னா இதுக்கப்புறம் 3 இருக்குது, ஒன்று முன்னாடி உட்காந்துரும், இல்லைன்னா பின்னாடி உட்காந்துரும். நம்ம டார்கெட் 4 தான். இந்த 4 தான் நம்ம உட்கார வைக்கணும். ஓகேங்களா? நாம் நினைக்கிற நம்பர் மிஷினில் உட்காருது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதை உட்கார வைக்கிறது தான் திறமை. ஓகே நண்பர்களே, லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்தலாம். இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய ஷோவுக்கு உண்டான ஏபிபிசிஎஸ்சி 42 24 64 94 46 26 62 92 49 29 69 96 41 14 அப்படின்னு எடுத்துக்கல வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ எடுத்துக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதில் பிசி மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பிசிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். பிசி வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு கெஸ்ஸிங்கும் நான் எடுப்பேன். உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள். இதில் ஒரு பிசி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 3 டிஜிட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் கணக்கில் எப்படி இருந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லா நம்பரையும் போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நம்பர் மட்டும் எடுத்துகிட்டு மீதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா கிடைக்கிற டோட்டல் நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 3 டிஜிட்டை பார்த்தலாம். இன்றைக்கி காலையில் 1 மணி ஷோவுக்கு உண்டான ஷோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் நம்ம பார்த்துடலாம். ஸோ 3 டிஜிட்டை பொறுத்தவரையும் நீங்கள் இப்போ என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே தான். ஸோ ஆனால் என்னென்னா எல்லாருமே 3 டிஜிட் மட்டுமே ஆசைப்படுறீங்க. எல்லாம் ஓகே தான். ஆனால் 3 டிஜிட் மட்டும் டெய்லியுமே வின்னிங் வராது. நல்லாவே தெரியும். 3 நம்பர் உட்கார வைக்கிறது பெரிய குதிரை கொம்பு. அதை உட்கார வைக்க முடியவே முடியாது. யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெஸ்ஸிங் நம்ம எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அந்த மிஷின் வந்து 3 நம்பரும் கரெக்டாக நம்ம எடுக்கிற நம்பர் உட்காருங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சு தான். அதனால் 3 டிஜிட்டே நம்பாதீங்க, காசெல்லாம் போயிடும். நிறைய நம்பர்கள் 3 டிஜிட் மட்டும்தான் விளையாண்டுருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போர்டில் கொஞ்சம் சிங்கிள் போர்டில் ஏபிபிசியில் இந்த மாதிரி கொஞ்சம் கலந்து போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு கை காசு அது வரும். நீங்கள் வெறும் 3 டிஜிட்டில் மட்டும் போட்டிங்கன்னா சுத்தமாக எல்லாம் போயிடும். ஒரு 10 நாளைக்கு பார்ப்பீங்க, அப்புறம் சுத்தமாக காணாமல் போயிடும். அதை பார்த்துக்கோங்க. வெறும் 3 டிஜிட் மட்டும் விளையாடாதீங்க, அது ஆபத்து.
போர்டு தான் என்றைக்குமே காப்பாற்றி கொடுக்கும். ஓகே நண்பர்களே, 642, 624, 264, 294, 246, 426, 462, 492, 249, 429, 469, 496, 241, 214 அப்படின்னு எடுத்துருக்கிறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகணும், அப்படின்னா 3 டிஜிட்டாவது கிடைக்கும். ஒவ்வொரு ஷோக்குமே நம்ம 3 டிஜிட் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து ஆர்வமாக எடுக்கிறோம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் எடுக்கிறோம். ஓகேங்களா, நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு நம்ம சூப்பராக எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பிசியாவது பாஸ் ஆகணும், இல்லை 3 டிஜிட் பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். வழக்கமாக சொல்கிறது தான், லாட்ரி பொறுத்தவரை நம்பாதீங்க, லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து 1 மணி ஷோவுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் நோ ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டிருக்கேன், நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்கள் சப்போர்ட்டுக்கு ரெண்டு நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி காலை 1 மணி ஷோவுக்கு ஒரு அற்புதமான வெற்றியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.